அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஇ புக் அண்ட் கிட் ட்ராக்கிங் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ செகண்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கறனால எல்லாருக்குமே புக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி ட்ராக்கிங் பண்ணி என்ட்ரி போடுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே டிஎன்எஸ்சிடி ஆப்பு அதை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் டிஎன்எஸ்சிடி ஆப்பு. இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணலை அப்படின்னா, ஆனால் எல்லா டீச்சர்ஸுமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்தந்த டீச்சர்ஸ்க்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். எல்லாருக்குமே யூசர் ஐடி பாஸ்வேர்டு செல்ஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்போம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. இப்போ நான் லாகின் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம ஸ்கூல் ஐடி கொடுத்தும் போகலாம். ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த ஐடி கொடுத்து இதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இஇ புக் அண்ட் கிட் ட்ராக்கிங் இருக்கான். அதை போய் டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ணோடனே ஸ்வாப் டிஹெச்பி இஇ கிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்வாப்னா என்னான்னு தெரியும், டிஹெச்பின்னா என்னான்னு தெரியும், இஇ கிட்டுன்னா தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக், டீச்சர் ஹேண்ட் புக், இஇ கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக நான் டச் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே டேம் 1 முடிச்சுக்கனால க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ டேம் 2 அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் எத்தனை புக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது எல்லா புக்ஸு எல்லா மாணவர்களுக்குமே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை அந்த இடத்துல போடுங்க. நீங்கள் அந்த நம்பரை போட்டுட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ நம்பரை கொடுத்த உடனே இப்போ சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், க்ரீன் கலரில் மாறிடுச்சா. இப்போ நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் இப்போ என்டர் ரிசீவ்டு புக்ஸு இங்கிலீஷ் எத்தனை, மேத்ஸ் எத்தனை, தமிழ் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை இது பண்ணிவிட்டு எப்பயும் போல் நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எத்தனை புக்கோ அந்த புக்கை நான் என்ட்ரி போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், டேம் 2 இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ டச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், டேம் 1 டேம் 2 ரெண்டுக்குமே நீங்கள் அதில் என்ட்ரி போட்டிங்கன்னு அர்த்தம். ரெண்டுமே க்ரீன் கலரை காட்டுது. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் டச் பண்ணி காட்டு, ரெண்டுமே பாருங்கள் க்ரீன் கலரை காட்டுது. இப்போ இதே இது பாருங்கள், தேர்ட் ஸ்டாண்டர்ட் காட்டுற டேம் 2 நம்ம இன்னும் இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அது க்ரீன் கலராக காட்டிடும். இது ஸ்வாப் முடிச்சுட்டு பேக் வாங்க, டிஹெச்பி போங்க. டிஹெச்பி போயிட்டு 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு செக்ஷன், 4th and 5th சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஏற்கனவே டேம் 1 கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ டேம் 2க்கு எத்தனை புக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த புக்கை ரிசீவ் வாங்கின புக்கை நீங்கள் இதில் என்ட்ரி போட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ தமிழ் எத்தனை புக்கு, இங்கிலீஷ் எத்தனை புக்கு, மேத்ஸ் எத்தனை புக்கு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. இப்போ ஒரு புக்கு கொடுத்துருந்தா 1ன்னு மட்டும் போட்டுக்கோங்க, 2ன்னா 2 அப்படி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் 4th and 5th நான் வேணுமா போட்டு காட்டுறேன். நான் டேம் 2க்கு இப்போ தமிழ் எத்தனை புக்குன்னு கேட்டிருக்காங்க. 1, மேத்ஸில் 1, சயின்ஸில் 1, சோஷியல் சயின்ஸில் 1 கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. சரிங்களா? 4th 5th டேம் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு டிஹெச்பி இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இதே 4th 5th டேம் 2 டிஹெச்பி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துருச்சு அப்படின்னாவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒருத்தரும் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. வந்துட்டு கிட்டுன்னு இருக்கான், அதை டச் பண்ணுங்கள். கிட்டு வந்து 4th 5th மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 4th டச் பண்ணுங்கள். ஏதாவது கிட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த இடத்துல கிட்டோட நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதே 5th அதே மாதிரி ஏதாவது கிட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிட்டோட நேமை கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்ணிட்டோம், டிஹெச்பி முடிச்சாச்சு, கிட்டு முடிச்சாச்சு. முடித்த பிறகு எப்பயும் போல் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லாக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். டீச்சர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ அப்டேட் வந்து புதுசாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.